ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்றைக்கி என் மௌனத்தின் மொழியில் அத்தியாயம் 16லேருந்து 18 வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். இதுதான் இறுதி அத்தியாயம். வாங்க கதையை கேட்கலாம். அத்தியாயம் 16. சஞ்சய் சொல்லிவிட்டு சென்ற அந்த வார்த்தைகள் ஜீவாவின் காதுகளில் இடி முழக்கமாய் ஒலித்து கொண்டிருந்தன. முத்தக்காட்சி. ஒரு எடிட்டராக திரையில் ஆயிரக்கணக்கான உணர்ச்சிகளை வெட்டி ஒட்டிய ஜீவாவுக்கு தன் காதலி இன்னொருவனுடன் அந்த உணர்ச்சியை பகிர்ந்து கொள்வதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அவன் அந்த பெரிய படப்பிடிப்பு தளத்தின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தான். சுற்றிலும் நூற்றுக்கணக்கான விளக்குகள், கேமராக்கள், இரைச்சல்கள். ஆனால் ஜீவா ஒரு இருண்ட குகைக்குள் இருப்பது போல உணர்ந்தான். ஜீவா, என்ன யோசிக்கிறீங்க? அனு மெதுவாக அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். அவளது முகத்தில் இருந்த அந்த தேவதை மேக்கப் இப்போது ஜீவாவுக்கு ஏதோ ஒரு பாரத்தை சுமப்பது போல இருந்தது. ஜீவா அவளை ஏறிட்டு பார்த்தான். அனு, உனக்கு ஸ்கிரிப்ட் முழுசா தெரியுமா? அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி வர காட்சியை பற்றி டைரக்டர் உங்ககிட்ட சொன்னாரா? அனுவின் முகம் சட்டென்று மாறியது. அவள் பார்வையை தலைத்து கொண்டாள். ஜீவா, அது ஒரு சினிமா. டைரக்டர் சொன்னாரு, அது கதையோட ரொம்ப முக்கியமான இடமா. 2 பேரும் பிரியறப்போ வர ஒரு எமோஷனல் மொமெண்ட். அப்போ உனக்கு தெரியும். ஜீவாவின் குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. அது கோபமா அல்லது வலியா என்று அவனுக்கே தெரியவில்லை. தெரியும் ஜீவா, ஆனால் நான் அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு தெரியாம தான் உங்ககிட்ட சொல்லலை. நான் உங்ககிட்ட போய் சொல்லலை ஜீவா, மறைச்சிட்டேன் என்று அவள் அழுதுவிட்டாள். ஜீவா எழுந்து நின்றான். அவனது மௌனம் இன்று ஒரு எரிமலையாக மாறத் தொடங்கியது. அவன் நேராக தயாரிப்பாளர் சுந்தர் மற்றும் இயக்குனரின் அறைக்கு சென்றான். சார், எனக்கு ஒரு தெளிவு வேணும். இந்த சீனில் அனு நடிக்கணுமா? வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஜீவா கராராக கேட்டான். இயக்குனர் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தார். ஜீவா, நீ ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டர்னு நினச்சேன். சினிமாவில் இதெல்லாம் சகஜம். அந்த சீன் இல்லைனா அந்த படத்தோட ஆன்மாவே போயிடும். நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது கேமராவுக்கு வெளியே மட்டும்தான் இருக்கணும். இது என் உரிமை சார். ஒரு காதல்னா நான் இதை கேட்கல, ஒரு எடிட்டராக கேட்குறேன். அந்த இடத்துல முத்தத்தை விட ஒரு மௌன பார்வை அதிக பலத்தை தரும்னு எனக்கு தோணுது என்று ஜீவா வாதிட்டான். கௌதமியின் தூண்டுதலால் அங்கே வந்திருந்த சஞ்சய் குறுக்கிட்டான். சார், ஜீவா தன்னோட பர்சனல் விஷயத்தில் ப்ரொஃபஷனலத்தை கலக்கிறான். இது தப்பு. விவாதம் முற்றியது. இறுதியில் சுந்தர் சொன்னான். ஜீவா, உனக்கு விருப்பம் இல்லைனா நீ எடிட்டிங்லேருந்து விலகிடலாம். ஆனால் அனு நடிச்சு தான் ஆகணும். ஏன்னா அவள் கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டா. ஜீவா லேபை விட்டு வெளியேறினான். அவன் சென்னையின் சாலைகளில் பித்து பிடித்தவன் போல் நடந்தான். நான் தான் அவளை நடிக்க சொன்னேன். இப்போ நானே அவளை தடுக்கிறேனா? அவனது உள் மனம் அவனையே கேள்வி கேட்டது. அனு அவனுக்கு தொடர்ந்து ஃபோன் செய்தாள். அவன் எடுக்கவில்லை. அன்று மாலை அனு ஜீவாவின் அறைக்கு வந்தாள். அவள் அழுது அழுது கண்கள் வீங்கியிருந்தன. ஜீவா, நீங்க சொல்லுங்க, நான் நடிக்கணுமா இல்லை விலகணுமா? நீங்க வேணான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் இந்த சினிமாவையே விட்டு விட்டு வந்துடுறேன். ஜீவா அவளை பார்த்தான். அவளது தியாகம் அவனுக்கு தெரிந்தது. அனு, நான் உன்னை தடுத்தா நீ உன் கனவை தோற்கடிச்சு தான் நினைப்பேன். ஆனால் நான் சம்மதிச்சா என் காதலை தோற்கடிச்சு தான் நினைப்பேன். இது ஒரு பெரிய தர்ம சங்கடம். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த அறையில் நிலவிய மௌனம் காதலை விட வலியையே அதிகம் கடத்தியது. அந்த நாள் வந்தது. ஸ்டூடியோவில் அந்த சர்ச்சைக்குரிய காட்சி படமாக்கப்பட இருந்தது. ஜீவா எடிட்டிங் மானிட்டர் முன்னால் அமரவில்லை. அவன் தூரத்திலிருந்து வேடிக்கை பார்த்தான். கேமரா ஆனது. ஹீரோ அனுவின் அருகில் நெருங்கி வந்தான். இருவருக்குமான இடைவெளி குறைந்தது. ஜீவாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அவன் கண்களை மூடிக்கொண்டான். அவனது கை முஷ்டிகள் இறுகின. ஆக்ஷன்! டைரக்டர் கத்தினார். அனு ஹீரோவை பார்த்தாள். அவள் கண்களில் காதல் இல்லை, ஒரு பயம் இருந்தது. அவள் ஜீவா இருக்கும் திசையை ஒரு கணம் பார்த்தாள். ஜீவா அங்கே இல்லை என்றாலும் அவனது மௌனம் அவளை சுற்றி ஒரு கவசம் போல இருப்பதை அவள் உணர்ந்தாள். சரியாக ஹீரோ அவளை நெருங்கிய போது அனு அவனை தள்ளிவிட்டு, என்னால் முடியாது என்று கத்திவிட்டு ஓடி வந்தாள். அரங்கமே அதிர்ந்தது. டைரக்டர் கோபத்தில் கத்தினார். சுந்தர் அதிர்ச்சியில் நின்றாள். சஞ்சய் நக்கலாக சிரித்தான். ஜீவா மெதுவாக மேடைக்கு வந்தான். அவன் முகத்தில் ஒரு தெளிவான புன்னகை இருந்தது. சார், டைரக்டர் சார், நீங்கள் கேட்ட அந்த எமோஷனல் மூமெண்ட் இப்போ கிடச்சிருச்சு. ஆனால் அது முத்தத்தில் இல்லை, ஒரு பெண்ணோட தவிப்பில் இருக்குது. இப்போ அனு ஓடி வந்தாலே அது அப்படியே கேமராவில் பாருங்க என்றான் ஜீவா. அவன் கேமரா மானிட்டரை ஆன் செய்தான். அனுவின் கண்களில் இருந்த அந்த உண்மைத்தன்மை, அந்த தவிப்பு, அந்த மௌனமான எதிர்ப்பு, இது எந்த ஒரு நடிப்பையும் விட பல மடங்கு வலிமையாக இருந்தது. இயக்குனர் அந்த காட்சியை மீண்டும் மீண்டும் பார்த்தா. வாவ், இது உண்மையிலேயே ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்குது ஜீவா. நீ சொன்னது சரிதான். அந்த ஹீரோவோட அத்துமீறலும் இவளோட இந்த உணர்ச்சிகரமான எதிர்ப்பும் தான் படத்துக்கு தேவையானது. கிசிங் சீன் கேன்சல். சஞ்சயின் முகம் கரியானது. கௌதமின் சூழ்ச்சி மீண்டும் ஒரு முறை ஜீவாவின் தீர்க்கமான எடிட்டிங் மூலையால் முறியடிக்கப்பட்டது. அன்று இரவு படப்பிடிப்பு முடிந்து இருவரும் கடற்கரையில் அமர்ந்திருந்தனர். ஜீவா, உங்களுக்கு எப்படி தெரிந்தது நான் அப்படி செய்வேன்னு? அனு அவனது தோளில் தலை சாய்த்து கேட்டாள். எனக்கு தெரியாது அனு, ஆனால் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தது. என் மௌனம் உன்னை கட்டுப்படுத்தாது, உனக்கு துணையாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆமாம், நீ உண்மையிலேயே பயந்துட்டியா என்று ஜீவா கிண்டலாக கேட்டான். பயமா? உங்கள் பொசஷன்ஸ் பார்த்து தான் எனக்கு பயம். ஒருவேளை நான் நடிச்சிருந்தா நீங்கள் அந்த ஹீரோவை அங்கேயே வெட்டியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் என்று சிரித்தாள் அனு. இருவரும் சிரித்தனர். அந்த சிரிப்பில் ஒரு பெரிய பாரம் குறைந்திருந்தது.
அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது தூரத்தில் ஒரு கார் நின்றது. அதிலிருந்து ஒரு முதியவர் இறங்கினார். அவர் ரத்னவேல் இல்லை, அவர் அனுவின் தந்தை. அனுவின் தந்தை கையில் ஒரு பத்திரிகையை வைத்திருந்தார். அதில் அனுவின் சினிமா அறிமுகத்தை பற்றி தவறாக சில செய்திகள் வந்திருந்தன. அனு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை படிக்க அனுப்பினேனா இல்லை இப்படி ஊர் முழுக்க படம் காட்ட அனுப்பினேனா? உடனே கிளம்பு வீட்டுக்கு என்று அவர் கத்தினார். அனு திகைத்தாள். ஜீவா எழுந்து நின்றான். சார், நான் ஜீவா. நீ யாரா வேணா இரு. என் பொண்ணு இனிமே இந்த சினிமாவில் இருக்க மாட்டா, உன் கூடவும் இருக்க மாட்டா. கௌதம் தன் கடைசி ஆயுதத்தை ஏவியிருந்தான். அனுவின் குடும்பத்தை பகைக்க வைப்பதன் மூலம் அவர்களின் காதலை பிரிக்க அவன் போட்ட திட்டம் இப்போது வேலை செய்ய தொடங்கியது. அத்தியாயம் 17. கடற்கரை மணலில் அனுவின் தந்தை சுந்தரபாண்டியன் நின்றிருந்த தோரணை ஒரு காயமடைந்த வேங்கையைப் போல இருந்தது. அவர் கையில் இருந்த அந்த சினிமா வார இதழ் காற்றில் படபடவென அடித்து கொண்டிருந்தது. அதன் அட்டையில் அனுவின் போட்டோஷூட் புகைப்படங்கள் அடுத்த தேவதை என்ற தலைப்புடன் மின்னின. அப்பா, நான் சொல்றத கேளுங்கப்பா, அனு நடுங்கும் குரலில் சொன்னாள். என்னத்தை கேட்கணும்? ஊர்ல எல்லாரும் உன் போட்டோவை வச்சு பேசுறாங்க. நீ எடிட்டிங் படிக்க போறேன்னு சொன்னப்போ நான் நம்பினேன். ஆனா இப்போ ஒரு சினிமா நடிகையா சுத்திட்டு இருக்கிறதா அந்த கௌதம் ஃபோன் பண்ணி சொன்னப்போ என் மானம் போயிடுச்சு. சுந்தரபாண்டியன் கத்தினான். அனு அதிர்ந்து போனாள். கௌதம்? அவன் தன் வேலையை தொடங்கிவிட்டான். ஜீவாவை நேரடியாக வீழ்த்த முடியாது என்று தெரிந்ததும் அவன் அனுவின் குடும்பத்தை குறிவைத்திருக்கிறான். ஜீவா மெதுவாக முன்னே வந்து நின்றான். அவனது முகம் ஒரு குளத்தை போல அமைதியாக இருந்தது. சார், என் பேர் ஜீவா, அனுவோட சீனியர். கௌதம் சொன்னது பாதி உண்மை, ஆனா மீதி பெரிய பொய். அனு ஒரு நடிகையா அங்கே இல்லை, ஒரு கலைஞனா அங்கே இருக்கா. அவளோட திறமைக்கு கிடைச்ச வாய்ப்பு இது என்றான் ஜீவா மிக நிதானமாக. திறமையாவது மண்ணாவது, என் பொண்ணு என் கூட இப்பவே வரா. நீ யார் தம்பி இதெல்லாம் சொல்ல? உன்னை பற்றியும் அந்த கௌதம் சொன்னான், நீ அவளை மயக்கி வச்சிருக்கேன்னு என்று சுந்தரபாண்டியன் அனுவின் கையை பிடித்து இழுத்தார். அப்பா, ஜீவா இல்லைன்னா நான் இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அந்த கௌதம் தான் என்ன? அனு பேச முயன்றாள். போது நிறுத்து, இனிமே இங்கே ஒரு நிமிஷம் கூட நீ இருக்கக்கூடாது, வா என்று அவர் அவளை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றார். ஜீவா குறுக்கே நிற்கவில்லை. அவன் ஒரு எடிட்டரை போல சூழலை கவனித்தான். இப்போது அவர் உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறார். இப்போது பேசுவது நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் ஆகும் என்று அவனுக்கு தெரிந்தது. அவன் அனுவை பார்த்தான். அவனது கண்கள் தைரியமாயிரு, நான் பார்த்துப்பேன் என்று மௌனமாக சொன்னன. அனு சென்னைக்கு அருகில் உள்ள தனது சொந்த ஊருக்கு அழைத்து செல்லப்பட்டாள். அவளது போன் பிடுங்கப்பட்டது. அறைக்குள் வைத்து பூட்டப்பட்டாள். அனு, உனக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். அடுத்த மாசமே கல்யாணம். அது வரைக்கும் நீ இந்த வாசலை தாண்ட மாட்டேன் என்று சுந்தரபாண்டியன் கராராக சொன்னார். அனு ஜன்னல் ஓரம் அமர்ந்து வெளியே பார்த்தாள். அவளது உலகம் இப்போது அந்த 4 சுவர்களுக்குள் சுருங்கிவிட்டது. ஜீவா என்ன செய்வான்? அவன் தன்னை தேடி வருவானா? அல்லது அவனை தந்தை செய்ததை போல இவனும் மௌனமாகிடுவானா? அனுவுக்கு தெரியாது ஜீவா ஏற்கனவே வேலையை தொடங்கிவிட்டான் என்று. சென்னையில் ஜீவா உறங்கவில்லை. அவன் ரகுவை அழைத்தான். ரகு, கௌதம் பண்ண அந்த ஃபோன் கால் ரெக்கார்ட் உனக்கு கிடைச்சதா? கிடைச்சிடுச்சு மச்சான். ஆனால் அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க அப்பா கிட்ட போய் காட்டினா அவர் நம்புவாரா? நம்ப இப்போ ரகு. அதுக்கு முன்னாடி கௌதமோட உண்மையான முகத்தை அனுவோட அப்பா பார்க்கணும். அவன் அனுவோட வீடியோவை எடிட் பண்ண அந்த ஆதாரத்தையும் அவன் குடிக்கிற வீடியோவையும் திரட்டணும் என்றான் ஜீவா. ஜீவா தன் காயட்ட கையை பொருட்படுத்தாமல் லேபில் அமர்ந்து கௌதமின் கடந்த கால சதித்திட்டங்களை ஒவ்வொன்றாக தொகுத்தான். ஒரு ஆவணப்படத்தை உருவாக்குவதை விட அதிக கவனத்துடன் அவன் இதை செய்தான். ஏனெனில் இது அவனது காதலின் ஃபைனல் கட். 3 நாட்களுக்கு பிறகு அனுவின் ஊருக்கு ஜீவா வந்தான். அவன் தனியாக வரவில்லை. அவன் கூட பிரியா. ஊரில் ரத்னவேல் பார்த்திருந்த அந்த பெண் வந்திருந்தாள். பிரியாவுக்கு சினிமாவில் பெரிய தொடர்புகள் இருந்தன. அவள் அனுவின் வீட்டிற்கு சென்றாள். சார், நான் சுந்தர் சாரோட ஆஃபீஸ்லேருந்து வரேன். அனுவோட ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் விஷயமா பேசணும் என்று பிரியா போய் சொல்லி உள்ளே நுழைந்தாள். சுந்தரபாண்டியன் அவளை வரவேற்றார். பிரியா மெதுவாக பேச்சு கொடுத்தாள். சார், அனு ரொம்ப திறமையான பொண்ணு. ஆனால் அவளை பற்றி யாரோ தவறான செய்திகளை பரப்புறாங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. குறிப்பாக அந்த கௌதமா, அவன்தான் எங்கள் குடும்ப நண்பர். அவன் சொன்னனால்தான் நான் இவளை கூட்டிட்டு வந்தேன் என்றார் சுந்தரபாண்டியன். அப்போ இதை பாருங்க சார் என்று பிரியா தன் லேப்டாப்பை நீட்டினாள். அதில் ஜீவா தயார் செய்திருந்த அந்த ஆதாரங்கள் இருந்தன. கௌதம் ஒரு பார்ட்டியில் அனுவை அடைய நான் எதையும் செய்வேன், அவளோட குடும்பத்தை வச்சு அவளை பிளாக்மெயில் பண்ணுவேன் என்று பேசும் வீடியோ ஓடியது. சுந்தரபாண்டியனின் முகம் மாறியது. கோபம் தலைக்கேறியது. என்னது, அவன் என்னை இப்படி ஏமாத்துறானா? சரியாக அந்த நேரத்தில் வெளியே ஒரு பெரிய சத்தம் கேட்டது. கௌதம் தன் ஆட்களுடன் அங்கே வந்திருந்தான். ஜீவா அங்கே இருப்பதை அறிந்து அவன் ஆத்திரத்தில் வந்திருந்தான். சுந்தரபாண்டியன் சார், அந்த ஜீவா இங்கேதான் ஒளிஞ்சிருக்கான், அவனை வெளியே அனுப்புங்க என்று கௌதம் கத்தினான். சுந்தரபாண்டியன் வெளியே வந்தா. கௌதம், நீ பண்ணினது எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, கிளம்பு இங்கிருந்து. கௌதம் ஆத்திரத்தில் தன் காரை வேகமாக எடுத்தான். பதற்றத்தில் அவன் கார் கட்டுப்பாட்டை இழந்து அங்கே நின்றிருந்த அனுவின் தந்தை மேல் மோதப்போனது. ஜீவா பாய்ந்து வந்து சுந்தரபாண்டியனை தள்ளிவிட்டான். கார் ஒரு மரத்தில் மோதி நின்றது. ஜீவாவின் காலில் பலமான அடி விழுந்தது. அனு கதவை திறந்து கொண்டு ஓடி வந்தாள். ஜீவா! ஜீவா வலியால் துடித்தாலும் சுந்தரபாண்டியனை பார்த்து சிரித்தான். சார், இப்போவாது புரியுதா யார் உங்கள் குடும்ப நண்பர், யார் உங்கள் பொண்ணோட உயிர்னு? சுந்தரபாண்டியன் திகைத்து நின்றார். தன் உயிரை காப்பாற்றியவன் தான் அவமானப்படுத்திய அதே ஜீவாதான் என்பதை அவரால் நம்ப முடியவில்லை.
போலீஸ் வந்து கௌதமை அழைத்து சென்றது. இம்முறை அவன் தப்பிக்க முடியாது. ஆதாரங்கள் வலுவாக இருந்தன. மருத்துவமனையில் ஜீவா அனுமதிக்கப்பட்டான். ரத்னவேல் அங்கே வந்திருந்தார். சுந்தரபாண்டியனும் அங்கே இருந்தார். 2 தந்தைமார்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ரத்னவேல் சார், உங்க பையன் என் உயிரை காப்பாத்திட்டான், என் பொண்ணோட கௌரவத்தையும் காப்பாத்திட்டான். நான் தெரியாம பண்ணின தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றார் சுந்தரபாண்டியன். ரத்னவேல் புன்னகைத்தார். பரவாயில்ல சார், இனிமே உங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஜீவா படுக்கையிலிருந்து அனுவை பார்த்தான். அவனது கண்களில் ஒரு தெளிவு இருந்தது. அனு, இப்போ நாம் இந்த சினிமா ப்ராஜெக்டை முடிக்கலாமா? இப்போ நமக்கு எந்த தடையும் இல்லை. அனு அவனது கையை பற்றி கொண்டான். முடிக்கலாம் ஜீவா, ஆனால் இப்போ அந்த படத்தோட டைட்டிலை மாற்றணும். என்னது? என் மௌனத்தின் மொழியே. அத்தியாயம் 18. மருத்துவமனையின் வாசனை எப்போதும் ஒருவித பதற்றத்தை தரும். ஆனால் இன்று அந்த சூழல் ஜீவாவுக்கும் அனுவுக்கும் ஒரு புதுவிதமான அமைதியை தந்தது. காலில் கட்டுடன் சக்கர நாற்காலில் அமர்ந்திருந்த ஜீவாவை அனு மெதுவாக புஷ் செய்தபடி காரை நோக்கி அழைத்து சென்றார். பின்னால் ரத்னவேலும் சுந்தரபாண்டியனும் ஒரு பழைய நண்பர்களைப் போல பேசிக்கொண்டு வந்த காட்சி அந்த சாலையோரத்து மரங்களுக்கும் ஆச்சரியத்தை தந்திருக்கக்கூடும். ஜீவா, இப்போ மனசு எப்படி இருக்கு? அனு குனிந்து அவனது காதோரம் ரகசியமாக கேட்டாள். நிம்மதியா இருக்கு அனு, ஆனா இந்த நிம்மதிக்கு பின்னாடி ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. சுந்தர் சார் தயாரிக்கிற அந்த படத்தோட எடிட்டிங் ஒர்க் இன்னும் பாக்கி இருக்கு. அடுத்த மாதம் ரிலீஸ் என்றான் ஜீவா தனது எப்போதும் மாறாத அந்த ப்ரொஃபஷனல் குரலில். அடப்பாவி, இப்போதான் ஒரு மரண போராட்டத்திலிருந்து தப்பிச்சு வந்திருக்க, அது கூட எடிட்டிங் டேபிள் ஞாபகம் வந்துருச்சா என்று சலித்து கொண்டாள் அனு. ஜீவா அவளது கையை பிடித்து நிறுத்தினான். அந்த படம் வெறும் பிஸ்னஸ் இல்லை அனு, அதில் தான் உன் கௌரவம் இருக்கு. அந்த சிதைக்கப்பட்ட வீடியோவுக்கு பதிலாக ஒரு தேவதையா உன்னை உலகுக்கு காட்ட போகிறது அந்த திரை தான். அடுத்த 20 நாட்கள் ஜீவாவுக்கு ஒரு தவம் போல இருந்தது. அவனது காலில் கட்டு இருந்ததால் எடிட்டிங் ஸ்டுடியோவிலே ஒரு சிறிய கட்டில் போடப்பட்டது. அனு அவனுக்கு உதவியாக அங்கேயே இருந்தாள். சுந்தர் சார் அடிக்கடி வந்து போவார். ஜீவா, ட்ரைலர் கட் ரெடியா? தேட்டரில் தீப்பொறி பறக்கணும் என்பார் உற்சாகமாக. ஜீவா திரையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. சார், இந்த ட்ரைலரில் ஹீரோவோட ஆக்ஷனை விட அனுவோட அந்த மௌனமான அழுகை தான் ஹைலைட்டாக இருக்கணும். அதுதான் ஆடியன்ஸ் மனசு தொடும். அனு அங்கே அமர்ந்து ஜீவா வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தாள். அவன் ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஒரு சிற்பி போல செதுக்கினான். தன் காதலியின் முகத்தை ஆயிரக்கணக்கான முறை திரையில் பார்த்தாலும் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு புதிய அழகை கண்டுபிடிப்பான். ஜீவா, இந்த ஷாட்ல நான் ரொம்ப மோசமா தெரியல, கண்ணுக்கு கீழே கருப்பு வளைய தெரியுது என்றாள் அனு கவலையுடன். ஜீவா எடிட்டிங் பேனலை நிறுத்திவிட்டு அவளை திரும்பி பார்த்தான். அனு, கலைங்கிறது அழகை மட்டும் காட்டுறது இல்லை, உண்மையை சொல்றது. அந்த இடத்துல நீ ஒரு தவிப்புல இருக்க. அந்த தவிப்பு தான் உன்னை இன்னும் அழகாக்குது. இதை நான் கட் பண்ண மாட்டேன் என்றான் உறுதியாக. சிறையில் இருந்த கௌதம் சும்மா இருக்கவில்லை. தனது அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படியாவது அந்த படத்திற்கு தடை வாங்க முயற்சி செய்தான். இந்த படம் என் குடும்பத்தின் கௌரவத்தை சிதைக்கிறது என்று ஒரு வழக்கை தொடுத்தான். படத்தின் ரிலீஸிற்கு 3 நாட்களுக்கு முன்பு சென்சார் போர்டில் இருந்து ஒரு நோட்டீஸ் வந்தது. சில காட்சிகள் நீக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு வந்தது. ஜீவா, என்ன பண்றது? கௌதமோட அப்பா ப்ரெஷர் கொடுக்குறாரு. அந்த முக்கியமான கிளைமேக்ஸ் மௌன காட்சியை தூக்க சொல்றாங்க என்று சுந்தர் பதற்றத்துடன் வந்தான். ஜீவா அமைதியாக எழுந்து நின்றான். அவன் கையில் ஒரு டேப்லெட் இருந்தது. சார், அவங்க தூக்க சொன்னது அந்த 1 நிமிஷத்தை மட்டும்தான். ஆனால் அந்த 1 நிமிஷத்தில் இருக்கிற அதே ஃபீலை நான் படம் முழுக்க கொண்டு வந்திருக்கேன். அவங்க எதை தூக்கினாலும் படத்தோட ஆன்மாவை தூக்க முடியாது. நான் ஏற்கனவே ஒரு ஆல்டர்னேட் கட் ரெடி பண்ணிட்டேன். ஜீவாவின் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சுந்தரை வியக்க வைத்தது. நீ சாதாரண எடிட்டர் இல்லை ஜீவா, நீ ஒரு மேஜிக் மேன். சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான தியேட்டர் ரெட் கார்பெட் விரிக்கப்பட்டிருந்தது. சினிமா பிரபலங்கள், மீடியாக்கள் என இடமே கலக்கிட்டிருந்தது. அனு ஒரு அழகான லாவெண்டர் நிற பட்டு சேலையில் தேவதை போல வந்து இறங்கினான். ஜீவா கருப்பு நிற சூட்டில் கைத்தடியுடன் கம்பீரமாக வந்தான். அனுவின் அப்பா சுந்தரபாண்டியனும் ஜீவாவின் அப்பா ரத்னவேலும் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தனர். ஒவ்வொரு காட்சியும் ஜீவாவின் கைவனத்தில் ஒரு கவிதையாக விரிந்தது. அனு திரையில் தோன்றும் போதெல்லாம் தியேட்டரில் விசிலடி சத்தம் பறந்தது. குறிப்பாக சர்ச்சைக்குரிய முத்த காட்சிக்கு பதிலாக ஜீவா எடிட் செய்திருந்த அந்த பிரிவு மௌனம் திரையில் வந்தபோது மொத்த தியேட்டரும் நிசப்தமானது. பலரது கண்கள் கலங்கின. படம் முடிந்தது என்று திரையில் விழுந்தபோது ஒரு நொடி அமைதி, பிறகு இடிமுழக்கமாய் கைத்தட்ட. சுந்தர் மேடைக்கு வந்து மைக் பிடித்தார். இந்த படத்தோட வெற்றிக்கு 2 பேர் தான் காரணம். ஒருத்தர் திரையில தெரிஞ்ச அந்த தேவதை அனு, இன்னொருத்தர் அந்த தேவதையை திரையில செதுக்கின அந்த மாயக்காரன் ஜீவா. அனுவையும் ஜீவாவையும் மேடைக்கு அழைத்தனர். மேடையில் ஆயிரக்கணக்கான கேமரா வெளிச்சங்கள் அவர்கள் மேல் விழுந்தன. அனு மைக் பிடித்து பேசும்போது அவளது குரல் தழுதழுத்தது. நான் ஒரு சாதாரண எடிட்டிங் ஸ்டூடெண்ட்டாக தான் காலேஜுக்கு போனேன். ஆனால் அங்கே எனக்கு ஒரு சீனியர் கிடைச்சார். அவர் எனக்கு வேலை மட்டும் சொல்லிக் கொடுக்கல, என் வாழ்க்கையே எடிட் பண்ணி அழகாக்கினார். ஜீவா, இந்த வெற்றி உங்களோடது என்று அவள் ஜீவாவை பார்த்தாள். ஜீவா மைக் வாங்கினான். அவன் மைக்கில் பேசுவது இதுதான் முதல் முறை. எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் என் படத்தில் வசனம் கம்மியாக இருக்குன்னு. ஏன்னா உண்மையான காதல் வார்த்தைகள் இல்லை, மௌனத்தில் தான் இருக்குது. அனு, நீ என் ஜூனியராக வந்தப்போ நான் உன்னை ரசித்தேன். என் அசிஸ்டண்ட்டாக வந்தப்போ உன்னை நேசித்தேன். இப்போ என் வாழ்க்கை பாதியாக உன்னை ஏற்றுக்க நினைக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு பேச தெரியாது என்று அவன் அமைதியாக மைக்கை வைத்தான்.
அரங்கமே எழுந்து நின்று கைத்தட்டியது. ரத்னவேல் தன் மகனை பெருமையுடன் பார்த்தா. சுந்தரபாண்டியன் எழுந்து வந்து ஜீவாவின் கையை பற்றி கொண்டா. விழா முடிந்து நள்ளிரவில் இருவரும் அந்த பழைய காலேஜ் லேபிற்கு வந்தனர். அங்கேதான் எல்லாம் தொடங்கியது. அதே இருட்டறை, அதே நீல நிற மானிட்டர் வெளிச்சம். ஜீவா, நீங்க இவ்வளவு அழகா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது என்று அவனை பின்னாலிருந்து அணைத்து கொண்டாள் அனு. நான் பேசல அனு. இந்த படத்தோட ரிசல்ட் என்ன? படம் சூப்பர் ஹிட் ஜீவா. ஆனால் நம்ம லவ் ஸ்டோரி? ஜீவா அவளை திரும்பி அவள் கண்களை ஆழமாக பார்த்தான். நம்ம லவ் ஸ்டோரிக்கு தி எண்ட் கிடையாது அனு. இது ஒரு டு பி கண்டினியூட் சீரீஸ். இனிமேல் நீ நடிகையாக இருக்கலாம், ஆனால் என் எடிட்டிங் லேபில் நீ எப்போவும் என் ஜூனியர் தான். ஏன் சீனியாரிட்டி காட்டுவீங்களா என்று சிரித்தாள் அனு. இல்லை, என் பொசசிவ்னஸை காட்டுவேன் என்று சொல்லி அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். மறுநாள் காலையில் ஜீவாவின் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அது ஒரு சர்வதேச திரைப்பட விழாவிலிருந்து வந்த அழைப்பு. அனு ஓடி வந்து அந்த மெசேஜை பார்த்தா. ஜீவா, நம்ம பாரிஸ் போகிறோம். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். அவர்களின் காதல் கல்லூரி வளாகத்தை தாண்டி, சினிமா திரையை தாண்டி இப்போது உலக வரைபடத்தில் கால் பதிக்க தயாராக இருந்தது. ஆனால் லேபின் வாசலில் ஒரு புதிய ஜூனியர் மாணவி வந்து நின்றாள். அவள் கையில் ஒரு ஸ்கெட்ச் புக் இருந்தது. எக்ஸ்கியூஸ் மீ, நான் விஷுவல் கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் இயர். ஜீவா சார்கிட்ட எடிட்டிங் கற்றுக்கணும். அனு ஜீவாவை பார்த்து தன் புருவத்தை உயர்த்தினான். ஜீவா லேசாக புன்னகைத்து, சாரி, இந்த சீட்டில் இனிமேல் வேற யாருக்கும் இடமில்லை. ஏன்னா என் பெஸ்ட் அசிஸ்டண்ட் இங்கே தான் இருக்கா என்றான். முற்றும். இதோட இந்த கதை முடிவடையுது. உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கதையை தொடர்ந்து கேட்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.